மலேசியாலேருந்து வந்திருக்கோம். வேல்முருகா, பவுலக்குடி, அன்ட்ரேவ். ஃபர்ஸ்ட் டைம் ஜல்லிக்கட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்க இருக்க தமிழர்கள் இங்க இருக்க தமிழர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கும் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. பட் இங்க வந்து கல்ச்சர் இன்னும் ப்ரிசர்வ் பண்றாங்க இல்லையா, ஸோ நல்லா இருந்தது. அந்த காளைகளும் காளையர்களும் அந்த மாடு எப்படி மிக அருமை. பயங்கர தைரியம் வேணும் இதெல்லாம் பண்றதுக்கு. வாய்ப்பில்லை. அதுக்கு அதீதமான கம்பீரம் வேணும், தைரியம் வேணும். உண்மையிலே அந்த மாடு பிடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தைரியசாலி. ஏராளமான பெண்கள் காளைகளை வந்து இங்க அவுத்து விடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நிறைய பெண்கள் வளர்க்குறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் அதுக்குமே ஒரு பெரிய மனதைரியம் வேணும் எனக்கு தெரிஞ்சு. அந்த பண்பாடு கலாச்சாரம் எத்தனை காலகட்டம் மாறாம இருக்கு, அதை எப்படி? இது நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இது நம்மளோட கலாச்சாரம், இது பாதுகாக்கப்படணும். ஏர் தழுவுதல் நம்மளோட கலாச்சாரம். ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த தருணம் தமிழர்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? வணக்கம். நாங்கள் வந்துட்டு மலேசியாவிலிருந்து மலேசிய இந்தியர் காங்கிரஸ் மாய்கா எங்கள் கட்சியின் சார்பில் இங்கே அயலக தமிழர் தினத்துக்காக வந்திருந்தோம். சென்னையில் நடைபெற்றது. அதன் பிறகு பொங்கல் விழாவில் கலந்து கொள்ளும் வண்ணம் இங்கே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுவும் சேர்ந்து பார்த்துடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு இந்தியர்களின் கலை கலாச்சாரம் பண்பாட்டு விழா ஆக இந்த விழாவை கூட நம்முடைய கட்சியின் தேசிய துணைத் தலைவர் அவர்கள் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னையில் ஒரு சந்திப்பின் போது இந்த ஜல்லிக்கட்டுவை மலேசியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டையும் நாம் செய்து வருகின்றோம். உண்மையிலேயே இது வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு வைபவம். உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழர்கள் எல்லாம் தமிழர்களோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து தொகுதிகளிலிருந்து மக்கள் திரளாக வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார்கள். பாராட்டக்கூடிய விஷயம். நம்முடைய கலை பண்பாடு நிலைத்து நிற்பதற்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு அடையாளம். தமிழர்கள் என்றாலே பாரம்பரியம், பாசம், வீரம், பண்பாடு. மதுரை தமிழர்கள் வந்துட்டு பேர் போனவர் தான் ஜல்லிக்கட்டுக்கு நினைக்கிற 3 நாளா வந்து மதுரை மாவட்டத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடந்து வருகின்றது. ஆக உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மதுரை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லைண்ணா, நான் ஆக்சுவலா தமிழ்நாடு, இவங்க நம்ம எல்லாம் விருந்தினர்கள். உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை பத்தி என்ன சொல்றது, அவங்க சந்தோஷப்படுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மிக்க நன்றி. உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிண்ணா. மலேசியா ஜல்லிக்கட்டு பார்க்கணும்னு ஆசையா தான் அதான் வந்திருக்கேன். இதான் முதல் தடவை. இந்த ஜல்லிக்கட்டு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இந்த வாட்டி வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். இந்த பொங்கல் அது ஸ்ட்ரோக்கு, கை ஸ்ட்ரோக்கு, இந்த காலு வேற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதான் சனிக்கிழமை கிளம்புனேன், நானும் மனைவியும். சந்தோஷமா இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து கலந்துக்கிறது. நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவருக்கு மைல்டு ஸ்ட்ரோக் இருக்கு. 2 வருஷம் முன்னாடி நான் வந்திருக்கேன். ஆனா இவரு வரல. இப்ப இவரு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. பூர்வீகம் மலேசியா தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.